டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மிக மகிழ்ச்சியான நாளாக எல்லோருக்கும் அமைய வேண்டும். இன்று எங்களுடைய இலங்கை நாட்டிலே பல்வேறு வகையான சவால்கள் காணப்படுகின்றன. அப்போ அதிலே பெற்றோர்களுடைய பங்கு. இன்று பல மாணவர்கள் பல்வேறு விதமாக பாதிக்கப்படுகிறார்கள், பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகிறார்கள், தற்கொலைக்கு கூட செல்கிறார்கள். இது பாடசாலை மாணவர்கள் மாத்திரமில்ல, பல்கலைக்கழக மாணவர்களும். அப்ப நாங்கள் எங்களுடைய கல்வி முறையில ஏதோ தவறுகள் இருக்கிறது, எங்களுடைய சமூக அமைப்பில், எங்களுடைய சமய விழுமியங்கள்ல ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அடிப்படையில குடும்ப அலகுல என்னவோ சிக்கல் இருக்கிறது. ஆக நீங்க பார்த்தீர்களானால் இன்று பாடசாலை மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் யார் என்று சொன்னால், இலங்கை கல்வி அமைச்சு சொல்லுது, ஆசிரியருடைய ரோல், முதலாவது ரோல் லோகோ பேரண்ட்ஸ், அதாவது ஆசிரியர்கள் இடம் சார்ந்த பெற்றோர்கள். ஆக பாடசாலையில பிள்ளைகளுடைய பெற்றோராக ஆசிரியர் செயலாற்ற வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோர்கள் மிகச் சரியாக உயர்ந்த சேவை செய்கின்ற பெற்றோர்களாக செயலாற்ற வேண்டும். ஆக இந்த பெற்றோர்கள் என்று பாருங்க, ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் இணைத்தாச்சு. ஆக இவர்கள் பிள்ளைகளுடைய கற்றல் செயற்பாடு மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கை, இணைபாட விதானம், அவர்களுடைய வீடு 24 மணி நேரமும் இந்த பாடசாலை மாணவர்கள் 18 வயதுக்கு உட்பட்ட அவர்கள் சிறுவர்கள், அவர்களுடைய பாதுகாப்பு பாடசாலை அதிபர், ஆசிரியர், அவர்கள் லோகோ பேரண்ட்ஸ், அடுத்தது பெற்றோர்களின் கையில் தான் இருக்கிறது. ஆக இலங்கையில மிகச்சிறந்த சட்டங்கள் இருக்கு, ஆனா அந்த சட்டங்களை நடைமுறைப்படுத்தல பல தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கு. வெளிநாடுகள்ல அப்படி இல்லை, உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும், உடனடியான பாதுகாப்பு பலப்படுத்தப்படும். பாடசாலை முறைமையில மிக பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் காணப்படுகின்றன. ஆக இலங்கை நாட்டில் இதில் பல ஓட்டைகள் உள்ளதை சமகால பிரச்சனைகள் எடுத்து காட்டுகின்றன. ஆக இந்த ஓட்டைகளை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, சமூக நிறுவனங்கள், அப்ப பாடசாலை மட்டுமில்லை, பெற்றோர், ஏனையவர்கள், கல்வி திணைக்களம், மிக முக்கியமாக கல்வி திணைக்களம் கடுமையான கண்காணிப்பையும் மிக கடுமையான ஒழுக்க நடைமுறைகளையும் பாடசாலையில் பின்பற்றுவதற்கு வழிகாட்டல்களை மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. இது தொடர்பான பல விமர்சனங்கள் எழுந்துள்ளன. இதே நேரத்தில் அரசாங்கம் இதுல மிக கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். ஆக அப்ப இந்த பெற்றோர்கள், அப்ப இங்க பெற்றோர்னு சொல்ல ஆசிரியரும் தான். அப்ப அவைக்கு இன்றைக்கு பல சவால்கள் காணப்படுகிறது, பல பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அடுத்ததாக பிள்ளைகள் எதிர்பார்க்கிற அன்பு, பாதுகாப்பை அவர்கள் சரியாக கொடுக்கவில்லை, மனம் விட்டு சரியாக பிள்ளைகளோட கதைக்கிறார்கள் இல்லை, பிள்ளைகளுக்கு உரிய கணிப்பு வழங்குகிறார்கள் இல்லை, பொருத்தமற்ற கட்டுப்பாடா அல்லது அப்படியே அவர்களை சுதந்திரமா விடுறது, பிள்ளைகள் தொடர்பான புரிதலின்மை, பாதகமான சம வயது குழுக்கள் அவங்க தெரிஞ்சு தன்றாங்க. இவ்வாறான காரணங்களால பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அப்ப இந்த பாதிப்பிலிருந்து பெற்றோர்கள், ஆசிரியர்களுக்கு பல விழிப்புணர்வூட்டல் செயலாற்றுகைகள் இன்று மேற்கொள்ளப்படுகின்றன. அதுல ஒன்றுதான் நீங்க ஊடகங்களினூடாக, சமூக ஊடகங்களினூடாக, அப்ப பல்வேறு தரப்பினரூடாக, அப்புறம் அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள், அப்ப ஆலோசனை வழிகாட்டல் திறன்கள் மூலமாக இந்த மாணவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து அவர்களை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.